ஹாய், praise the லார்ட். இன்னைக்கு நம்மளுடைய மெடிடேஷனுக்கு we'll take the book of Psalm chapter 1 and verse 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் In English, we'll read it as, Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of the scornful. பரியாசம் அப்படின்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. கேலி, கிண்டல், தமிழில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கிலீஷில் டீஸ் பண்ணுறது, ஸ்கான்ஃபுல். ஸோ லைக் திஸ் இட் வில் கோ. இப்போது இங்கே வசனம் என்ன ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, வசனத்தில் வேதத்தில் என்ன இருக்குன்னா, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் ஒரே கிளாஸ் ரூமில் உள்ள 2 ஸ்டூடெண்ட் ஒரு குரூப்பாக உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கான், இன்னொரு ஸ்டூடெண்ட் மார்க்கு கம்மியாக வாங்கியிருக்கான். அப்போது அந்த மார்க் அதிகமாக வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்டை பார்த்து, பார்த்தியா, உன்னை விட நான் 50 மார்க்ஸ் அதிகம், நீ பார்த்தியா லெஸ்ஸாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். பார்த்தீங்களா, அதுவும் பரியாசம்தான். அந்த நேரத்தில் தேவனை அறியாத பிள்ளைகள் அப்படி செய்யலாம். ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளும் பரியாசம் பண்ணுறாங்க. பரியாசம் பண்ணி தேவனுக்கு பிரியமில்லாமல் போயிடுறாங்க. ஏன்னா தேவன் பரியாசம், கேலி, கிண்டல் பேச்சுகளை விரும்புறதில்ல. நம்ம ஒருத்தவங்களுடைய லைஃபோடைய பேக்ரவுண்டு, அவங்களுடைய லைஃப், நம்ம ஒருத்தவங்களோட பழகுறோம் அப்படின்னா, பேசுகிறோம் அப்படின்னா, அவங்களுடைய லைஃப் பேக்ரவுண்டை வச்சு கிண்டல் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய, இப்போ நம்ம நல்லா படிச்சுட்டு அவங்க நல்லா படிக்காமல் இருந்தாங்கன்னா அதை வச்சு கிண்டல் பண்ணுறது. நமக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சு அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியலனா அதை வச்சு கிண்டல் பண்ணுறது. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. ஏன்னா தேவன் சொல்கிறார், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், we must not sit in the place of scornful. அப்போது பரியாசம் பண்ணும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்த நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நம்ம அவங்களோட சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அந்த இடத்த நம்ம என்ன செஞ்சிடணும்? அவாய்ட் பண்ணிடணும். சரிப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். ஏன்னா நமக்கு அந்த வேலை இல்லை, பரியாசத்தை கேட்டுட்ருக்கிறது நம்ம வேலை இல்லை இல்லையா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு அவாய்ட் பண்ணிவிட்டு we can avoid that place and we can go. அப்போது அதை விட்டுட்டு மனம் துவண்டு போய் தவறான டிசிஷன் எடுக்கிறது தப்பு. நம்ம அந்த தைரியத்தை வளர்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 29வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு அற்புதமான வசனம். இந்த பரியாசம் என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்களாம். பரியாசக்காரர் என்ன பண்ணுறாங்க? பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறாரு. ஒரு பட்டணத்தில் தீ கொளுத்தி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு சிட்டி இருக்குது, ஒரு சிட்டியில் தீயை கொளுத்தி நம்ம போடுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? நம்ம தீயை கொளுத்தி போட்டாலே அது என்ன ஆகும்? ஒரு மண்ணெண்ணெய் இருக்கிற இடத்துல தீயை கொளுத்தி போட்டால் என்ன செய்யும்? அப்படியே குபு குபுன்னு எரிஞ்சிடும் இல்லையா? அந்த 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 இடம் ஃபுல்லாகவே அது என்ன ஆகிடும்? ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த மாதிரி பரியாசம் பண்ணுறவங்க மற்றவர்களுக்கு தெரியாத காரியம், ஒருத்தவங்களை பற்றி தெரியாத காரியத்தை கூட தெரிய வச்சிடுறாங்க தவறாக. அவங்கள பற்றி அவங்க நல்ல விதமாக அவங்க மைண்டில் வச்சுருந்தாலும் இந்த பரியாசக்காரர் என்ன பண்ணிடுறாங்க? அவங்களுக்குள்ளாக இந்த மற்றவங்களுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துறாங்க. அப்போ பட்டணத்தில் தீ கொளுத்தி விடும் பொழுது அது என்ன ஆகிடுது? அந்த தீ பற்றி எரிந்து அந்த இடம் கருகி அது
ஸ்மெல் எடுத்து ஒன்றுமில்லாமல் அந்த செழிப்பு அந்த இடத்துல இல்லாமல் போயிடுது. இப்படி தான் ஒரு சில உறவுகளும் வந்து கெட்டு போயிடுது. நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆஃபீஸ், படிக்கிற இடம், வெளி இடங்கள்ல இருந்தாலும் சரி, நம்ம மற்றவர்களை பரியாசம் பண்ணும் பொழுது அது என்ன ஆகிடுது, ஒரு நல்ல உறவை, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை அது வந்து உடைத்து போடுகிறதா இருக்கிறது. ஸோ நம்ம என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. பரியாசம் செய்கிறவங்கள கண்டாலே எனக்கு வந்து பிடிக்காது. தேவனை அறியறதுக்கு முன்பாக நான் வந்து வெறுப்பேன். ஆனால் தேவனை அறிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள வந்து மன்னித்து அவங்கள வந்து திருத்த பார்ப்பேன். அதை தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி, இந்த மாதிரி இருக்குப்பா, ஆண்டவர் சொல்லியிருக்கார், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார், அதனால் பரியாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள நான் வந்து அந்த மனநிலைமையிலேருந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஆவியானுடைய உதவியோட முயற்சி பண்ணுவேன். ஆனால் ஆண்டவரை அறியறதுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன்னா, எரிச்சல் வரும், கோபம் வரும். அவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் கிண்டலாக பேசிட்டு வேறு வேலையே இல்லை இவங்களுக்கு. இவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க, லைஃப்னால் ஒரு வாட்டி தான், அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குட், கரெக்ட் தான். லைஃப் வந்து மரித்தலும் பிறத்தலும் பிறப்பதும் ஒரு தடவை தான். அப்போது ஒன் டைமாக இருந்தாலும் அது நல்ல விதமாக நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும். அடுத்தவங்களை காயப்படுத்தி, துன்புறுத்தி, கஷ்டப்படுத்தி, அடுத்தவங்கள கஷ்டத்தில் வாழ்ந்து, அடுத்தவங்கள கஷ்டத்தில் சந்தோஷத்தை சம்பாரித்து நமக்கு அது தேவையே கிடையாது. நமக்கு ஒரு இன்பம் அது தேவையே கிடையாது. நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கோ நம்ம இருப்போம். அடுத்தவங்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் அதை பார்த்து நம்ம கேலி கிண்டல் பரியாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய அன்பை விட்டு நம்ம விலகிறவர்களாக இருப்போம். அதை நம்ம ஒரு வாட்டி பண்ணுவோம், 2 வாட்டி பண்ணுவோம், 3 வாட்டி பண்ணுவோம், தேவன் மன்னிப்பார். அதையே நம்ம பழக்கமாக வச்சுட்டு இருந்தோன்னா தேவனுக்கு நம்ம மேலே ஒரு பிரியம் வந்து வராது. 2 பேர் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, ஒருத்தவங்க கிண்டல் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறாங்க, சரி ஏதோ கொஞ்ச நாள் பொறுத்துப்பாங்க. ஆனால் அதுவே பழக்கமாக ஆயிடுச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகிடும், கெட்டு போயிடும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள அன்பு போயிடும். ஸோ பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காரமலும் அப்படின்ற வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நம்மளை வந்து மற்றவங்க பரியாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக தேவனை அறிஞ்சவர்கள் நாம் சகிக்கணும். சகிக்க முடியாத பொழுது நம்ம அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 27:29 வசனம், அதாவது மேத்யூ சாப்டர் 27 verse 29. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை கூட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணாங்களாம். யார் பரியாசம் பண்ணாங்க? தேவனை ஏசப்பாவை அறிஞ்ச ஜனங்களே என்ன பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. அதாவது வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, அவர் உண்மையாலே ராஜா தான், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், சிங்காசனம் அவருடைய வானாதி வானங்களுக்கு மேலாக உள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனே பரியாசம் பண்ணாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாரா, ஒரு மறு உத்தரவு கூட, ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. ஏன்னா நமக்காக, நம்மளை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பரியாசம் பண்ணும் பொழுது ஜனங்கள், அந்த இடத்துல கூடியிருந்த ஜனங்கள் பரியாசம் பண்ணும் பொழுது அவரை சகித்தார், பொறுமையாக சகித்து கொண்டு தாங்கினார். நம்மள எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு சுபாவத்தில் இருக்கிறோம்? ஒருத்தவங்க நம்மளை பரியாசம் பண்ணும் பொழுது அது சகிக்கிற உள்ள எனக்கு எப்படி, அதெல்லாம் முடியாது. அவனை பேசிகிட்டே இருப்பான், நான் சும்மா இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நானும் பதிலுக்கு பேசுவேன். கொஞ்சம் நம்ம அந்த நேரத்தில் இயேசுடைய அன்பை நினைவு கூர்ந்து நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றிட்டோன்னா இட் வில் பி பெட்டர். when somebody teases, we must not show our anger face to them. We must show
the love of Jesus to them. So that the person who is scornful, he will change from his attitude. This character God likes more from us. He is expecting more. What we have to do like Jesus. So in this verse, we are seeing Jesus is very calm when he was scornful by others. The person who is scornful, their work is to do the teasing. But the person who is loving Jesus, he will love the person who is scornful. Like that. ஆண்டவரை போல இயேசுவை போல பரியாசம் பண்ணுகிறவர்களையும் நம்ம நேசிக்கிறவர்களாக மாறணும். முடிந்தால் நம்மளால் ஆன மட்டும் வசனத்தை சொல்லி அவர்களை மன திரும்ப செய்யணும். அப்படி முடியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், வேதத்தை படிக்காதவங்களுக்கு தெரியாது இல்லையா பரியாசக்காரரை என்ன செய்யணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம அந்த இடத்த விட்டு அவாய்ட் பண்ணிடுறது இட் இஸ் பெட்டர். அதே சமயம் நம்ம அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு தவறான ஒரு காரியத்தில் கொண்டு போய் பிசாசு நம்மளை பந்தித்து விடுவோம். ஸோ we need to be very careful. ஸோ இன்றைக்கி பரியாசத்தை குறித்து நம் சிறு காரியங்களை தியானித்தோம். இதை முடிந்த அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ. Lord my Jesus Christ, thank you for giving this daily bread. Today we meditate the word scornful, and you teach us how we should be when others scornful. When the person who teaches, who tease us, we must not hate them, we must love them. You please give us the heart to love them, Father. We pray in the name of the Lord Jesus Christ. Amen. Hallelujah. Praise the Lord.